ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி SQL டெவலப்பரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லேர்ன் கோட் டுடே அப்படின்ற அந்த சேனல் பேஜுக்குள்ளே போயிடலாம். போனீங்க அப்படின்னா இங்கே அபவுட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் டு விசிட் பிளாக் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளாக் பேஜுக்கு இதை வந்து கூட்டிகிட்டு போவோம் உங்களை. ஸோ அந்த பிளாக் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல், அதாவது how to install SQL Developer அப்படின்ற அந்த ஆர்டிக்கலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி இந்த அபவுட் பேஜுக்குள்ளே போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பேஜோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தி ஃபைல் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள் என்ன சொல்லுது அப்படின்னா இது அந்த ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ண முடியல, நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள், எஸ் டவுன்லோட் எனிவே அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் டவுன்லோட் ஆன ஃபைல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த SQL டெவலப்பர் ஒரிஜினல் அப்படின்னு இருக்கிறத வந்து நான் SQL டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீநேம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரீநேம் பண்ண ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்றத கொடுத்துணும். அதாவது Ctrl+C அப்படின்றது கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சி டிரைவில் நீங்கள் போகணும். ஓகேவா? சி டிரைவில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ போகணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இதில் போனீங்க அப்படின்னா எந்த யூசரோ அந்த யூசருக்கான நேம் இங்கே காட்டும். ஓகேவா? அதாவது சிஸ்டம் யூசரோட நேம் இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் அதில் இருக்கும். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Oracle 11Gல வந்து செகண்ட் வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இதில் வந்து 11.2.0 அப்படின்றது காட்டுது. ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டாபேஸோட வெர்ஷன் நம்பர். இது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா DB Home அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண ஃபோல்டரை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா SQL டெவலப்பர் அப்படின்றது இருக்குது. நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ண வேணாம். ஃபோல்டர் வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா SQL டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐக்கானை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு அப்படின்றதுக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படின்றது காட்டும். ஓகேவா? ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து SQL டெவலப்பர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணுமோ அப்போ அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த SQL டெவலப்பரோட ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு SQL டெவலப்பர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.